ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஷஹானா ஆசிஃப். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இப்போது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கோவாவுக்கு ஒரு ட்ரிப் வந்திருக்கோம். ஸோ ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் டே இப்போ தான் வந்து இறங்கி எல்லோரையும் மீட் பண்ணி கார் எடுத்துகிட்டு இப்போ தான் கோவாக்குள்ளே நாங்கள் வந்து என்டர் ஆகிறோம். ஸோ இந்த vlog வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச மாதிரியாக இருக்க போகுது. நாங்கள் ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்டிங் எங்கெல்லாம் போகணும், எங்கே ஸ்டே பண்ணோம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வரும். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ஜஸ்ட் ஒரு மார்னிங் ட்ரிங்க்குக்காக ஒரு டீ காஃபி குடிக்கலான்னு சொல்லி ஒரு இடத்துல நிறுத்தி டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு ரோட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ வந்து எங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற இடத்த வந்து தேடிட்டுருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் வரத்துக்கு முன்னாடி வந்து ரூம்ஸ் புக் பண்ணலை. ஸோ இப்போ நாங்கள் வந்து லைவாக வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டுருக்கோம். நிறைய இடத்துக்கு போய் பார்த்தோம், பட் வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. நம்ம இப்போ இருக்கிறது நார்த் கோவா. ஸோ நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நார்த் கோவாவுக்கு தான் வந்திருந்தோம். ஸோ நார்த் கோவாவில் தான் நம்ம இப்போ வந்து ரூம்ஸ் தேடிட்டு இருந்தோம். ரூம்ஸ் தேடி ஃபைனலாக வந்து நம்ம வந்து பாகா பீச் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ பாகா பீச் வரைக்கும் வந்தாச்சேன்னு மார்னிங் வந்து இந்த சன்ரைஸ் டைம், ஆக்சுவலி சன்ரைஸ் ஆயிடுச்சு, இருந்தாலும் வந்து அதோட வியூ எப்படி இருக்குது, பாகா பீச் மார்னிங் வந்து எப்படி இருக்குது. லாஸ்ட் டைம் நாங்கள் கோவாவுக்கு வந்தப்போ பாகா பீச்சுக்கு நைட்டு தான் வந்திருந்தோம். ஸோ நைட் வந்து செம்மையாக இருக்கும் பாகா பீச். இந்த கேண்டில் லைட் டின்னர்ஸ்லாம் வச்சு செம்மையாக இருக்கும். ஸோ மார்னிங் வந்து பாகா பீச் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம், அப்படி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நினச்சி தான் இப்போ நம்ம வந்து பாகா பீச்சுக்கு வந்திருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா டென்ட்லேயுமே வந்து நைட்டு வந்து சூப்பராக லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு செம்மையாக கேண்டில் லைட் டின்னர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ வந்து மார்னிங் வந்து பாகா பீச் ரொம்பவே நார்மலாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஆவரேஜான ஒரு பீச்சாக தான் இருந்தது. பிகாஸ் வந்து கோவாக்கு போகிற எல்லாருக்குமே ஃபெமிலியராக பாகா பீச் வந்து தெரியும். ஸோ பாகா பீச்சை தவிர இருக்க எல்லா பீச்சுமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ரொம்ப கிளாஸியாக இருக்கும். பட் பாகா பீச்சுன்றது வந்து ஒரு நார்மலான ரொம்ப ஆவரேஜான ஒரு பீச்சாக தான் இருக்கும். இந்தியன்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க, பட் அதே மாதிரி வந்து மெயின்டெனன்ஸ்லாம் வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்கும். பட் இந்த நைட் வியூ, இந்த கேண்டில் லைட்டோட வியூ வந்து செம்மையாக இருக்கும். மற்றபடி வந்து பாகா பீச் இஸ் ஆக்சுவலி அ நார்மல் பீச் இன் கோவா. ஸோ இப்போ வந்து நம்ம மார்னிங் வந்தாச்சு. ஸோ கால் நினச்சி அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் எடுக்கலாம், கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்ற பேசிஸில் வந்து நாங்கள் எல்லாருமே இங்கே வந்து பயங்கரமாக மார்னிங் சில் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் கூட பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட கசின்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃப்ஸ்ன்னு எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 மெம்பர்ஸ் நாங்கள் போயிருந்தோம். அதில் ஒரு நியூலி வெட்டும் இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஃபோட்டோ ஷூட்ஸு இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே சும்மா காமெடியாக அவங்கள வச்சு கிண்டல் பண்ணிகிட்டே ரொம்ப சூப்பராக வந்து டே ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் தென் வந்து பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து எடுக்கிற இமேஜஸ் எல்லாம் அவ்வளோ ஃபன்னியாக, ஒருத்தரை இடித்து தள்ளி அந்த அளவுக்கு செம்மையாக பின்னாடி இருக்க சன் வியூக்கு எல்லாருமே எடுத்த இமேஜஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து அவங்க வந்து எங்களை விட பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க என்ஜாய் பண்ணுறத பார்த்து நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம்.
தண்ணியிலலாம் கொஞ்சம் நேரம் விளையாடி முடிச்சதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஸ்பாட் பார்த்து உட்காந்துட்டு நம்ம வந்து ஆன்லைனில் வந்து ரூம்ஸ் எல்லாம் தேடி பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட்டாக பார்த்து உட்கார்ந்தோம். ஸோ பீச்சு, ப்ரீஸு, ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாமே அடிப்பொலியாக இருந்தது, செம்மையாக இருந்தது. மார்னிங்கே சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எங்களோட கிட்ஸ், ஸோ சிஷானுக்கு வந்து ஒரு கம்பேனியனாக, ஒரு ஃப்ரெண்டாக வந்து ஒரு புது ஆள் வந்து கிடச்சது வந்து அவனுக்குமே வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனால கொஞ்சம் ஒரு தயக்கத்தோடு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு அவங்க 2 பேருக்குள்ளே. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட குழந்தை இவங்க. ஸோ 2 பேருமே சேர்ந்து அப்போ தான் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து லைட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது. கிட்ஸ் விளையாடுறது பார்த்துட்டு நாங்கள் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அட் தி சேம் டைம் எங்கள் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரூம்ஸ் எல்லாத்தையுமே வந்து தேடிட்டு இருந்தாங்க, ஹண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மீன்வைல் வந்து அங்கே இந்த பிரேஸ்லெட்ஸ், இந்த முடியில் போடுற அந்த ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் பண்ணித்தரத்துக்கு ஒரு ஆண்டி வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட இருக்க நிறைய கலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டே நம்ம வந்து சூப்பராக வந்து அந்த மார்னிங்கை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். கோவாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா ஸ்ட்ரீட்ஸ்லையுமே இந்த ரெட், எல்லோ, ப்ளூ, க்ரீன் நல்ல கலராக வந்து ஸ்கூட்டிஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து உங்களுக்கு ஸ்கூட்டிஸ் கிடைக்கும். ஸோ வந்து ஒரு பக்கம் நீங்கள் ரூம் எடுத்து தங்கிட்டு பக்கத்துலேயே நிறைய பீச்சஸ், நிறைய சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கார் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சிரமப்படுறவங்க வந்து ஸ்கூட்டிஸ் எடுத்துப்பாங்க. ஸோ ஃபேமிலியாக வந்திருக்கிறதுனால எங்களுக்கு வந்து லக்கேஜ் அண்ட் கிட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால எப்படியும் எக்ஸ்ட்ரா லக்கேஜஸ் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஸ்கூட்டி எடுக்கலை, கார் மட்டும்தான் எடுத்தோம். ஸோ பாகா பீச்சே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரமாக சுற்றி ஃபைனலாக வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட்டை வந்து கண்டுபிடிச்சி எடுத்தாச்சு. ஸோ அந்த ஸ்பாட்டை தான் இப்போ உங்களுக்கு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன். நாங்கள் ஸ்டே பண்ண இடம் பார்த்திங்கன்னா கலங்குட் பீச் வில்லா அப்படிங்கிற ஒரு சூப்பரான வில்லா டைப் ரூம்ஸை தான் வந்து நம்ம புக் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து இது அப்படியே வந்து ஒரு ரெசார்ட் மாதிரி நம்ம ஒருத்தங்களுக்கு கொடுக்குற வில்லா கிடையாது. இது ரூம்ஸாக தான் புக் பண்ணணும். பட் வந்து நீங்கள் வந்து பெரிய கேங்காக போகிறீங்க அப்படின்னா மொத்தமாக கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு 10 பேர் இருந்ததுனால எங்களுக்கு 3 to 4 ரூம்ஸ் வந்து ரொம்ப தாராளமாக போதும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து 3 ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கிட்டோம். ஸோ சூப்பராக இருந்ததுங்க இந்த இடம். கண்டிப்பாக வந்து நீங்கள் நார்த் கோவாவுக்கு ஃபேமிலியோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ போகிறீங்க அப்படின்னா இந்த வில்லா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய தம்ஸ்அப்பாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் இவ்வளோ நீட்டாக ஒரு வந்து ரூம் கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். ரொம்ப பெரிய ரூம்ஸாக இருந்தது. நாங்களே வந்து 4 ரூம்ஸ் எடுக்கலாம்னு நினச்சோம். பட் ரூமோட ஆம்பியன்ஸ் அண்ட் அதோட வந்து வைடர் ஏரியாவை பார்த்து நாங்கள் வந்து 3 ரூம் போதும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். கீழேயே பார்த்தீங்கன்னா சூப்பரான வெயிட்டிங் ஏரியா, சூப்பரான சிட் அவுட் ஏரியா, ஒரு சூப்பரான ஸ்விம்மிங் பூலோட வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இதை வந்து நான் மேலேயும் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீட்டாக நீங்கள் வந்து உங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு லிஃப்ட்டில் ஏறி மேலே போனீங்கன்னா
அவ்வளோ வைடரான சூப்பரான நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து நாங்கள் புக் பண்ண 3 ரூம்ஸில் எங்களுக்கு 2 ரூம்ஸில் பாத் டப் இருந்தது. ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது உங்களுக்கு. ஏர் ட்ரையர்லேருந்து உங்களுக்கு ஹீட்டர், அதுக்கப்புறம் பாத் டப்போட ரொம்ப ரொம்ப கிளாஸியான எலகெண்ட்டான ரூம்ஸ், நல்லா சூப்பரான கிங் சைஸ் சூப்பரான காட், அதில் பியூட்டிஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக டிவியெல்லாம் வச்சு, பால்கனியே ரொம்ப வைடராகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. உங்களுக்கு பால்கனி சைடு வந்து ஸ்விம்மிங் பூலோட வியூ கூட இருக்குது. அந்தளவுக்கு பெரிய 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 ஜாக்பாட்டாக இந்த ரூம் வந்து எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. ரூம் வந்து ரொம்ப பெரிய பெரிய ரூம்ஸ். நீங்கள் எக்ஸ்ட்ரா பெட் கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்க. அது இல்லாமல் கவுச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்ளமே இல்லை. இது மாதிரியான ஒரு குட்டி ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் இருக்குது. நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ட்ரெஸ்ஸை வந்து ஈரமான ட்ரெஸ்ஸை காய போட்டுக்கலாம். எல்லா ரூம்ஸ்லேயுமே வந்து நிறைய மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக கேர்ள்ஸ் வந்து மிரர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் கேர்ள்ஸ் ஸ்டே பண்ணியிருந்த ரூமில் வந்து சூப்பராக வந்து பெரிய பெரிய மிரர் 3 கொடுத்துருந்தாங்க. 3 கேர்ள்ஸ் நாங்கள் ஸ்டே பண்ண 3 பேருக்கு 3 மிரர் இருந்தது. ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது ரெடி ஆகிறதுக்கு. அண்ட் ரொம்பவே சூப்பரான ரூம்ஸ், டாப் நாச்சாக இருந்தது. ஸோ இப்போ வந்து எங்கள் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஸ்விம்மிங் பூலில் போய் குதிச்சிட்டாங்க வந்த உடனே. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங் ஆக்காமல் நான் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இனி ஸ்விம்மிங் பூலில் விளையாடி முடிச்சுட்டு வந்து எல்லாருமே வந்து குளித்து ரெடியாகி எங்கே போகணும் அப்படிங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எங்கள் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டுருக்காங்க. ஸோ நாங்களுமே வந்து இப்போது தண்ணியில் தான் குதிக்க போகிறோம். ஸோ வீடியோவில் நான் அதை அட்டாச் பண்ணலை, பிகாஸ் யாருமே ஃபோன் எடுத்துகிட்டு போகல. இவங்க எல்லாருமே விளையாடி முடிச்சுட்டு நாங்களும் விளையாடிட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே சூப்பராக வந்து ரெடியாகி எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பக்கத்தில் வர எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ பெரிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ்னு எல்லாத்துக்குமே உங்கள் சப்போர்ட்ஸை கொடுத்துட்டே இருங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து உங்கள் சஜஷன்ஸை வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ தட் எங்களால் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலி இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன். பை.